ஹாய் பசங்களா, இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். மணத்தக்காளி தண்ணி சாரும் வாழைக்காவும் பூண்டும் போட்டு ஒரு ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன வேணும்னாக்கா, மணத்தக்காளி கீரை இந்த மாதிரி இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு இது மாதிரி தான் இருக்கும் மணத்தக்காளி கீரை. பூ இருக்குது பார்த்தீங்களா, பூ குட்டி குட்டியாக காய் இருந்தாக்கா அந்த காயும் போட்டுக்கலாம். அந்த இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கழுவிட்டு இது பொடியாக நறுக்கிக்கணும். கீரை, தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகாய். இது மிக்சியில் அரைச்சிக்கோங்க. தேங்காய், ஜீரகம் ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். அடுத்தது இதில் முக்கியமாக போகிற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரிசியும் சோம்பு. இது அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அரிசியையும் சோம்பையும் நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோம்பையும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு நம்ம ஆஃப் பண்ணி நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இந்த பொடி எந்த தண்ணி சாறு பண்ணாலுமே நம்ம போடணும். இது எதுலலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, மணத்தக்காளி கீரை மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையிலையும் சேம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தண்ணி சாறு வைக்கலாம். அப்புறம் முன்னொரு முக்கியமானது அரிசி கழுவுன தண்ணி. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு வாட்டி மட்டும் அரிசியை கழுவிட்டு அதில் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா கழுவிட்டு இந்த தண்ணியை நான் நல்லா ஊறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தண்ணியை நல்லா அப்படி கலந்து விட்டு இப்படி வடித்து எடுத்திங்கன்னா நல்லா அப்படி வெள்ளையாக வரும். இந்த தண்ணியில் தான் நம்ம தண்ணி சாறு வைக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்க, நல்லா கழுவியாச்சு. கழுவின தண்ணி நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி ஒரு வாட்டி இது நல்லா குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதிலே யூஸ் பண்ணிக்கணும். இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் நிறைய ஸ்டார்ச் இல்லாததுனால பாருங்கள், அவ்வளோவா உங்களுக்கு அந்த தண்ணியில் அந்த குழப்பம் இருக்க மாட்டேங்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஓகே. எப்பவுமே தண்ணி சாறு இந்த தண்ணியில் தான் நம்ம வைக்கணும். ஓகேவா, அடுப்பத்தை வச்சாச்சு. எண்ணெய் சட்டி காஞ்சதும் இந்த அரிசி எடுத்து வச்சோம் இல்லையா, இந்த அரிசியை போட்டுக்கோங்க. உடனே இந்த அரிசி நல்லா பொரியணும். பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, அரிசி நல்லா வறுத்துருச்சு, வறுத்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோம்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கணும். சோம்பும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வறுக்கணும். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். பொரியுது பாருங்கள் நல்லா. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே இது நல்லா அப்படியே வறுத்துடும். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் பொடி பண்ணிடலாம். வறுத்தோம் இல்லையா, இதை மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பொடி கிடைக்கும். இந்த மிக்சியிலேயே நம்ம தேங்காயும் ஜீரகமும் போட்டு இதை ரொம்ப நைஸாரெலாம் அரைக்க வேண்டாம். சும்மா ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து எடுத்தால் போதும். குறைப்பாக இருந்தால் போதும். பாருங்க, இந்த அளவுக்கு சும்மா குறைப்பாக இருந்தாக்கா போதும். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீளமாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இந்த கீரை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. இதில் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டாச்சு. கீரை எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு
அடுப்பு பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சு ஹையில் வச்சுட்டு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போடுவோம். கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம எல்லாம் போடலாம். போட்டாச்சு. மஞ்சத்தூள் போடுவோம். எப்போவுமே கீரையில் வந்து உப்பு நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும், உடனே சேர்க்கக்கூடாது. மஞ்சத்தூள் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுணும். இது நல்லா கொதித்து கீரை வேகணும். ரொம்ப ஈஸி தான் செய்கிறது. ஒரு 10 மினிட்ஸில் கீரை வெந்துடும். இன்னொரு விஷயம், எப்போ கீரை வேக வச்சாலும் மூடி போட்டு மூடாதீங்க. இது ஓப்பனில் தான் வேகணும். கீரை மட்டும் நம்ம எப்போயும் மூடி வேக வைக்கக்கூடாது. பாருங்க, அடுப்பில் வச்சு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே தெரியுது இல்லையா? கீரையில் நல்லா வெந்துருச்சு. கீரை, தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு வேணுமோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த தேங்காய் ஜீரகம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அரைச்சி வச்சதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்சியை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிடலாம். அவ்வளோதான். வந்து மிக்சி கழுவின தண்ணி ஊற்றியாச்சு. இனிமேட்டுக்கு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது கொதிக்க ஆரம்பிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, கடுகு, உளுத்தம்பருப்பு, அதோட கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய். அவ்வளோதான். எப்போவுமே கீரைக்கு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போடக்கூடாது. விட்டு தாளிக்கிட்டோம். இதுக்குள்ள இங்கே பாருங்க வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான். இது தாளிச்சாச்சு. தாளிச்சதும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி, ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பொடி வச்சோம் பார்த்தீங்களா, இது சோம்பும் அரிசியும் சேர்த்து வறுத்து வச்ச பொடி இருக்குல்ல, அதை போட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். போட்ட உடனே ஆஃப் பண்ணிடணும். அது நல்லா கரைஞ்சிரும். அவ்வளோதான். தண்ணி சாறு வந்து ரெடி ஆயிடுச்சு. அல்சர் இருக்கிறவங்க, ரொம்ப லாங் மெடிக்கேஷனில் இருப்பாங்கல்ல, நிறைய மெடிசன்லாம் சாப்பிட்டு ஃபீவர் வந்து ஏஞ்சவங்க, நிறைய மெடிசன்லாம் நிறைய சாப்பிட்றவங்கெல்லாம் இது அடிக்கடி வச்சு சாப்பிட்டாங்கனாக்கா அல்சர்லாம் சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் மணத்தக்காளி வெத்தலை வந்து நான் அந்த இலையை வந்து காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றுல ஒன்று எடுத்து மென்று சாப்பிட்டிங்கன்னா கூட அல்சருக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம தாளிச்சு கொட்டியிருக்கோம்ல மிளகா, அந்த காரம் மட்டும்தான், வேறு எந்த காரமும் கிடையாது. இதுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரை தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைக்காய் ஃப்ரைக்கு வந்து இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மெல்லிஸாக, ரொம்ப மொத்தமெல்லாம் இல்லாமல். அப்புறம் பூண்டு இடிச்சிட்டு இந்த மேலாப்பில் இருக்கிற தோலெல்லாம் அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இடிச்சிட்டு பெரிய பெரிய தோல்லாம், மீதி தோல்லாம் லைட்டாக இருந்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவோம். வாழைக்காய் ஃப்ரைக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வாழைக்காய், சும்மா ஒருத்தருக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சமாக வாழைக்காய். வாழைக்காய் வந்து டக்குன்னு வெந்துடும். எண்ணெயிலே லைட்டாக அப்படியே பரட்டி விடுங்க. பரட்டிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 1 நிமிஷத்துலேயே வாழைக்காய் வந்து கொஞ்சம் வறுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு எடுத்து வச்சோம் இல்லையா, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், எல்லா தண்ணியும் போட்டாச்சு. வந்து பூண்டு போட்டாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது சால்ட். இதுக்கு எவ்வளோ தேவையோ. வாழைக்காய்க்கு வந்து நம்ம ரொம்ப சால்ட்டு போடக்கூடாது, கொஞ்சமாக சால்ட்டு. அப்புறம் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது. நல்லா பெரட்டி விட்டு, ஒரு வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் இனிமேட்டுக்கு மூடாதீங்க, ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் ஹையில் வச்சு வறுக்க வேண்டியதுதான். நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான், வாழைக்காய் வந்து நல்லா வறுத்துருச்சு. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க பசங்களா, நம்மளுக்கு வந்து தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இந்த மாதிரி குழியான ஒரு கிண்ணத்தில் வந்து நல்லா நிறைய ஊற்றிக்கிட்டு நிறைய சேர்த்து சாப்பிட்ணும், அப்போதான் நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஃப்ரை பிடிக்குமோ, நான் வந்து இன்றைக்கி வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு இல்லை வேறு என்ன நான்வெஜ் கூட வச்சு சாப்பிட்லாம். என்ன ஃப்ரை பிடிக்குமோ வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ஓகே, இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தி குக்கிங்.